வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பிரெட் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 200 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கோம். அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதுவும் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு கேரட்டை நல்லா துருவிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மல்லி இலை இது போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி இதை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது நீங்கள் வேணும்னா இதில் வேணும்னா நீங்கள் முட்டை கூட உடச்சி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் போடலை, வெறும் இதை மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் தோசை மாவு மாதிரியே ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி அந்தளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் பிரெட் போட போகிறோம். இப்போ இதை போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கட்டியாகிடும். அதனால் முன்னாடியே ரொம்ப கட்டியாக நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ இது ஒரு 2 பிரெட் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கட்டியாக நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வடைக்கெல்லாம் தட்டுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து போட்டுக்கிறேன். அப்புறம் இதை கொஞ்சம் கேண்டி மாதிரி லாலிபாப் மாதிரி வர்றதுக்காக ஒரு ஐஸ் ஸ்டிக் சென்டரில் வச்சு திருப்பி அந்த ஃபில்லிங் மேலே வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். நல்லா அப்போ தான் அந்த உள்ளர நம்ம போட்டிருக்க வெங்காயம் கேரட் எல்லாமே கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இப்போ இது 2 நிமிஷம் முன்னாடி சைடு பின்னாடி சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். இப்போ அந்த சைடும் நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.